இந்நேரம் நான் எங்கே எப்படி இருந்திருக்க வேண்டியது தெரியுமா? ஒன்றும் இந்த ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த கேமரா கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று என்னோட ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. வெயிட் லிஸ்ட் 1 வரைக்கும் வந்து என்னோட ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் நேற்றுக்கு போக முடியல. இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உடனே எடுத்த ஒரு பஸ் டிக்கெட்டை புக் பண்ணேன். இப்போது கிளம்பியாச்சு கம்பத்துக்கு. ஐயோ எங்கே போகிறேன்னு ரிவீல் பண்ணிட்டோம்ல. நான் எதுவும் சொல்லலை, நீங்களும் மறந்துருங்க ஓகேவா? ஆமாம் பஸ்ஸில் தானடா போகிறேன், எதுக்கடா ஹெல்மெட்டில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சீக்ரெட். போக போக ரிவீல் பண்ணுறேன். நாளைக்கு போகிற டெஸ்டினேஷன் அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா? கிளம்பலாமா? ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் வண்டர்ஃபுல் தேனி சீரீஸ். எத்தனை வீடியோஸ் வரப்போகுது, எங்கெங்கெல்லாம் போக போகிறோன்னு சொல்லிட்டு ஒன்று எனக்கே கரெக்டாக தெரியாது. அப்படியே என் கூட நீங்களும் ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள். நாளைக்கு போகிற டெஸ்டினேஷன் எங்கே போகணுன்னு எனக்கு தெரியும்ப்பா ஓகேவா? வாங்க பஸ் ஸ்டாண்டில் போய் மீட் பண்ணுவோம். ஐயோ இன்டர்வியூ கொடுக்க வந்துட்டேன்ல. வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் எல்லாம் செம்ம எக்ஸைட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேனியில் ஹிடன் ஜெம்ஸு புது புது லொக்கேஷன்லாம் மரணமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். போகலாமா? ஹலோ மக்களே, ஒரு வழியாக கம்பம் வந்து சேர்ந்தாச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ பஸ்ஸில் தான் வந்து எங்கேருந்து உனக்கு வண்டி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. எஸ், கம்பம் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து கூடலூர் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் வீடு இங்கே இருக்குது. அவங்ககிட்ட ஒரு பைக் கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கம்பத்தை அப்படியே வெறித்தனமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? திராட்சை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாக திராட்சை. கீழே அப்படியே போய் காட்டுறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு திராட்சை இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக திராட்சை இருக்கா இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி விடுங்க, இங்கெல்லாம் அடுத்த தோட்டத்துக்கு போவோம் அவ்வளோதானே. நம்ம போன தோட்டத்தில் கிரேப்ஸ் இல்லை. ஸோ வந்து வேறு ஏதாவது தோட்டம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான லொக்கேஷன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் 18ஆம் கால்வாய்க்கு போயிட்டுருக்கோம். என்னடா இது 18ஆம் கால்வாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில் மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குல்ல, அதோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் இந்த ஏரியாவில் இருக்கான். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதே கம்பம் டு குமிளிப்பூர் ரோடு. கம்பத்துக்கு அப்புறம் 5 கிலோமீட்டரில் கூடலூர் இருக்கும். கூடலூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்களாம். அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தோட தம்பியான 18ஆம் கால்வாயை போய் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நானும் அப்பாவும் அப்படியே கிளம்ப போகிறோம். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக கிரேப்ஸு மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டே தீரணும். ஏதாவது ஒரு தோட்டத்துக்குள்ளே பூந்து கண்டிப்பாக அதை நடத்தியே தீருவோம். இந்த வீடியோட எண்டுக்குள்ளே கண்டிப்பாக மரத்துலேருந்து கிரேப்ஸு சாப்பிட்டே தீருவோம். கூடலூர்லேருந்தே கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோடனே ஒரு ரைட்டில் உள்ளே போனோம். இதுதான் 18ஆம் கால்வாய் போகிற வழி. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வழியாக உள்ளே போனோன்னா கரெக்டாக வந்துடுமா. மெயின் ரோட்லேருந்து இந்த தார் ரோட்டில் வருவோம். இந்த தார் ரோட்டில் ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு மண் ரோடு மேலே ஏறும். இந்த மண் ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். டெட் எண்டில் தான் நம்மளோட அந்த 18ஆம் கால்வாய் இருக்குது. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். வந்துட்டோம் போல இருக்கு இடத்துக்கு. இந்த இடம் தான் சொன்னாங்க. வேற லெவல். அத்தாடி கைஸ், இருங்க அப்படியே இருங்க, சஸ்பென்ஸோட அப்படியே இருக்கட்டும். நான் இறங்கி போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கீழே இறங்கி போய் காட்டுறேன் பாருங்களேன். தாறு மரல லொக்கேஷன். இது நம்ம மாத்தூர் தொட்டிப்பாலத்தோட தம்பி போல் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்டுக்கு போயிட்டு தண்ணியிலேயே வர போகிறோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ
வேணாம், நான் வந்து ஃப்ரண்ட்டில் கேமரா காட்டிட்டு அப்படியே நடந்து போகிறேன். கீழே நடந்து போயிடலாமா, அது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் செம்மையாக இருக்குங்க லொக்கேஷன். இதில் ஹைலைட் என்னன்னா, மேலே ஒரு மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து ஒரு ஃபால்ஸ் ஊற்றுது. இப்போ வந்து அப்படியே பனி மூட்டமாக இருக்கனால ரொம்ப லேசாக தெரியுது, இந்த கேமராவில் ஒன்றுமே தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் ஆகட்டும், மேலே பனி கிளியர் ஆகட்டும், உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். கீழே தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து தான் வருது. சும்மா செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன். இது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியவே தெரியாது, கம்பத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கம்பம் வந்திருக்கோம், ஆனால் இந்த இடத்த பார்க்கல. இந்த தடவை தான் எப்படியும் அந்த இடத்த பார்த்துணுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இவ்வளோ ஹைட்டு, இது ஃபுல்லாக தண்ணி தான் ஓடுது. செம்ம இடம் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம்ல. நம்மக்கிட்ட இப்போ ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னா சீனே வேறு, சும்மா தாறுமாறாக வீடியோஸ் எடுத்துருக்கலாம். சீக்கிரமாக ட்ரோன் வாங்குகிறோம், ஓகேவா? வாங்க மேலே போவோம். இந்த கரைக்கு வந்தாச்சு, இங்கேயே தண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு ஊற்றுது. போகலாம், அவ்வளோதான், அதுவே கூட்டு போயிடும். எங்கே பார்த்தாலும் என்ன ஸ்பீடு, இவ்வளோதான் ஆழம். அப்படியே காலை வச்சு பம்ப் பண்ணிக்கிட்டே போனால் நல்லா இருக்கும். என்ன பண்ற நீ? காலை வச்சு நில்லுங்க. இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான், அப்படியே தவிக்க. வேற லெவல் கைஸ். இப்போ அப்படியே கீழே வந்து மீன் மசாஜ் நடந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா பாருங்க. காலை ஃபுல்லாக அப்படியே போட்டு மீன் அப்படியே கடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மீன் மசாஜ் முடிஞ்சோடனே அப்படியே இறங்கி நம்ம கிளம்ப வேண்டியதான். அந்த இலையை பார்த்தீங்களா என்ன வேகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லி. ரெடி, 1 2 3 செம ஃபோர்ஸாக வர போயிட்டுருக்கு. இதே வேறு டைட்டாக பிடிச்சிக்கணுமோ. அப்படியே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அது எவ்வளோவா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம் நம்மள. செம எக்ஸ்பீரியன்ஸில். அந்த கன்னியாகுமரி தொட்டி பாலத்தை கூட இப்படி குளிக்க விடுவாங்களான்னு தெரில. இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே அப்படியே ஃப்ளோவாக கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் அந்த முடிவில் போயிட்டு நம்ம கிளம்பணும், ஏன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு சீனிக் லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு பயணம், நல்ல 4 படகு வாங்கி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வரப்படியா? இது அங்கே மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகுது, உன் கண்ணுக்கு தெரியுதா தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. இருங்க நிற்க பார்ப்போம். பிரேக்கப் போடு, பிரேக்கப் போடு, பிரேக்கப் போடு. நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்கு. பிச்சுக்கிட்டு போக வேண்டியதான், நிற்கிறது ரொம்ப கஷ்டம். போய் அவ்வளோதான், அவ்வளோதான், ரைடு முடிய போகுது. இதோட கான்செப்ட் என்னன்னா, நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது, அதில் போய் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பதில் இந்த பக்கம் தண்ணி எடுத்துகிறதுக்கு தான் இது மெயினான ஒரு ஸ்கீம். இப்போ நம்ம அழகாக மேலே ஏறணும், இல்லைன்னா அப்படியே அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஒரு மேலே ஏறியாச்சு, செம்ம ரைடில். ஒன்மூர் போகலாமா, ஆரம்பிக்கலாமா? காலையில் 8:30 மணி ஆகிடுச்சு, ஆனால் ஒன்று கிட்டு 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 நடுங்குது. அப்படியே தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குது, கிளைமேட்டும் பாருங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்மூர் போக விடக்கூடாது. ஸோ இப்போ ஒன்மூர் போயிட்டுருக்கோம். ஒரு தடவை தான் ப்ராக்டிஸ் எடுக்கணும், அடுத்த தடவை நம்மளே அப்படியே போயிடணும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, ஒன்மூர் முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். எத்தனை தடவை குதிச்சாலும் திரும்ப திரும்ப குதிச்சுட்டு வரணும் போல தான் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், லொக்கேஷன் வேறு லெவலாக இல்லை? முடிச்சு தள்ளுது, எத்தனாவது ரவுண்டுனே தெரில. ஓகே, இதுக்கும் மேலே பிடிக்க முடியாது. 5வது ரவுண்டை அப்படியே முடிச்சு மேலே ஏற வேண்டியதான். ஓகே, பாய், see you. மேலே ஒரு ஃபால்ஸ் தெரியுதுல்ல, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கும்ளி ரோடு வழியாக போகணுமா. அந்த ரோடு வழியாக போனால் ஒரு 45 மினிட்ஸ் வந்துடுமா, இல்லை கம்பமெட்டு வழியாக போனால் 2 hours வருமா. இப்போ என்ன சட்ட சிக்கல்னா, கும்ளி ரோட்டில் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால கும்ளி ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. கம்பம் ரோடு வழியாக 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த வியூ பாயிண்ட் மேலே போயிட்டு பார்க்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்.
பார்ப்போம் அந்த ஃபால்ஸுக்கு போகலாமா நம்மன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மேட்ரு என்னென்னா, இந்த லொக்கேஷன்லேயே நீ நைட் வந்து கேம்பிங் பண்ணி தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது நடக்க போகுதுன்னு தெரில. அப்படியே கூட நீங்களும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. எஸ் மக்களே, ஃபைனலி கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே போகிறோம். உள்ளே ஃபுல்லாக கிரேப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கண்டிஷன் வச்சாங்கன்னா, நீங்கள் கிரேப்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் உள்ளே கூட்டு போ. வாவ், ஓகே, நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் உள்ளே கூட்டு போகிறோம் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் திருப்புறேன், பாருங்கள் எவ்வளோ கிரேப்ஸ் இருக்குன்னு. ஏரியா ஃபுல்லாக கிரேப்ஸ் தான், தாறு மாதிரி. இதை பாருங்க, அப்படி அப்படி பறிச்சு அப்படி பறிச்சு. சுவைஸ் அவ்வளோதான். இந்த கூடலூரில் ஒரு செம்மையான ஹோட்டல் மாயா. இங்கே தான் லன்ச் ஆட போகிறோம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சுருளி ஃபால்ஸ்லாம் போகிறோம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட தேனியில் செம்மையான இடம்லாம் வந்துட்டுருக்கு. ஓகேவா?